டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் வந்தா வாழ்க்கை முழுவதும் மாத்திரை எடுக்கணுமா? இன்சுலின் போடணுமா? எந்த மருந்து சிறந்த மருந்து? நம்ம வீட்லயே பார்த்தோம்னா, ஒருத்தர் மெட்ஃபார்மின் எடுத்துப்பாங்க. இன்னொருத்தர் இன்சுலின் போட்டுப்பாங்க. இன்னொருத்தர் 3 மாத்திரைகளை முழுங்குவாங்க. அப்போ கேள்வி என்னன்னா, நீரிழிவு நோய்க்கு துல்லியமான மருந்து எது? எப்படி அதெல்லாம் வேலை செய்கிறது? சோ, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை பத்தி எளிமையாகவும், புரியிற மாதிரியும் பார்க்கலாம். ஒவ்வொரு நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் என்ன பண்ணுது? மருத்துவர்கள் அதை எப்போது பரிந்துரைப்பார்கள்? மற்றும் அதோட பக்க விளைவுகளை பார்க்கலாம். இந்த பதிவோட கடைசியில உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். முதலில் நீரிழிவு நோய் என்றால் என்ன? அதாவது இந்த நிலையில நம்ம உடல்ல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுப்போம். நம்ம உடலில் இன்சுலின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல குளுக்கோஸ் இருக்கும். குளுக்கோஸ் என்றால் சுகர். இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருக்குன்னா, அவரு எனக்கு டயபெட்டிக் இருக்கு. அல்லது நீரிழிவு நோய் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. அதாவது இத பத்தி தெரியாதவர்கள நான் சொல்றேன். எனக்கு சுகர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த சுகர தான் நம்ம குளுக்கோஸ்ன்னு சொல்றோம். இந்த குளுக்கோஸ் நம்ம உயிர் அணுக்களுக்குள்ள, அதாவது செல்ஸ்க்குள்ள போகுறதுக்கு உதவக்கூடிய ஒண்ணு தான் இன்சுலின். டயபெட்டிஸ் நோயில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் ஒண்ணு போதாது அல்லது சரியான முறையில் நம்ம உடல் இன்சுலினை பயன்படுத்தாது. அதனால சுகர் நம்மளோட செல்லுக்குள்ள போக முடியாது. ரத்தத்திலேயே அதிகமாக சுகர் இருக்கும். குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். அதை தான் டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். அதை குணப்படுத்துறதுக்கு நமக்கு மருந்துகள் தேவை. நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் 2 வகை இருக்கு. 1 மாத்திரைகள். மாத்திரைகள் அப்படிங்கும்போது நம்ம வாயில போட்டு முழுங்குறத தான் நம்ம மாத்திரைகள்னு சொல்லுவோம். 2வது இன்ஜெக்ஷன். ஊசி வழியாக மருந்து இருக்கும்ல அதுதான். மாத்திரைகள்லயே பல வகைகள் இருக்கு. வெவ்வேறு வழியில வேலை செய்யும். முதலில் நம்ம பார்க்க போற மருந்து மெட்ஃபார்மின். மருத்துவர்கள் பெரும்பாலும் இந்த மருந்தை தான் முதலில் பரிந்துரைப்பார்கள். இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல்ல சுகர் உருவாகுறத குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் நம்ம உடலை இன்சுலின்க்கு நன்றாக ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கும். எளிமையாக சொல்லணும்னா, நம்ம உடலில் ஏற்கனவே இருக்கும் இன்சுலினை நன்றாக வேலை செய்ய உதவும். மெட்ஃபார்மினுடைய பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்தா, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு. ரொம்ப நாட்களாக மெட்ஃபார்மினை எடுத்துக்கொண்டால் விட்டமின் பி12 குறைபாடு வரலாம். அதனால மருத்துவர்கள் மெட்ஃபார்மினோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்துவாங்க. அடுத்தது சல்போனைல் யூரியாஸ். இந்த வகைக்கு கீழ வரக்கூடிய மருந்துகள் கிளைம்பிரைட், கிளைக்ளசைடு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கணையம் இருக்குது இல்லையா? அதாவது பான்கிரியாஸ். அதை தூண்டிவிட்டு இன்சுலினை வெளியிட செய்யுது. அதாவது இன்சுலினை ஃபோர்ஸ் பண்ணி வெளியில வர வைக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமான அளவுல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, உடல் எடை அதிகரிக்கும். அதனால இது எல்லாருக்கும் பொருத்தமானது கிடையாது. அடுத்தது DPP4 இன்ஹிபிட்டார்ஸ். இதற்கு கீழே வரக்கூடிய மருந்துகள் சிட்டாகிளிப்டின், வில்டாகிளிப்டின். இந்த மருந்துகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இன்கிரீடியன்ஸை அதிகம் செய்து, அதனால இன்சுலினை அதிகமாக வெளியிட செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சுகர் உருவாகுறதையும் குறைக்குது. அதனால ஹைப்போகிளைசீமியா அபாயம் இல்லாமல் இருக்கு. இந்த ஹைப்போகிளைசீமியா அபாயம் இல்லாததால் வயதானவர்களுக்கும் இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம். அடுத்தது SGLT2 இன்ஹிபிட்டார்ஸ். இந்த வகைக்கு கீழ வரக்கூடிய மருந்துகள் டெபாக்லிஃப்ளோசன் அண்ட் எம்பாக்லிஃப்ளோசன். இது ஒரு சுவாரஸ்யமான வகைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை, அதாவது சுகரை சிறுநீரகம் மூலமாக, கிட்னி மூலமாக வெளியேற்றதுக்கு உதவுது. அதாவது யூரின் வழியாக சுகரை வெளியேற்றும். இதோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறையும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ், இதோட தீங்கு என்ன விளைவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பகுதிகளில் பாக்டீரியா தொற்று வரதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ GLP-1 அகோனிஸ்டை பற்றி பார்ப்போம். இது இன்ஜெக்ஷன் வடிவில் இருக்கும். இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசியை குறைக்கும், நம்ம உடல் எடையை குறைக்குது, இன்சுலினை அதிகரிக்கிறது. இது தற்போது பிரபலமான ஒண்ணுன்னு சொல்லலாம். கடைசியாக இன்சுலினை பற்றி பார்ப்போம். பலருக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இன்சுலினை ஒரு முறை பயன்படுத்திட்டோம்னா வாழ்க்கை முழுக்க பயன்படுத்தணும்ன்றதுதான். ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்தாது. இன்சுலின் எப்போது பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது, மாத்திரைகள் வேலை செய்யாத போது, கர்ப்பிணிகள்ல பயன்படுத்துவாங்க. ஏதாச்சும் அவசர நிலையிலும் பயன்படுத்துவாங்க. இது நேரடியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்கும். மருத்துவர்கள் எப்படி டயபெட்டிஸ்க்கான மருந்துகளை தேர்வு செய்வார்கள்? மருத்துவர்கள் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை ரேண்டமா தேர்வு செய்ய மாட்டாங்க. வயது, உடல் எடை, சுகர் அளவு, கிட்னியோட செயல்பாடு, அதாவது சிறுநீரகத்தோட செயல்பாடு, இதயத்தோட ஆரோக்கிய நிலை எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து தான் மருத்துவர்கள் என்ன மருந்து குடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்வார்கள். காமன் மிஸ்டேக்ஸ், பல பேர் செய்யும் தவறுகள். அவங்களாவே மருந்துகளை மாத்திக் கொள்வது, மருந்துகளை சரியான முறையில் எடுத்துக் கொள்ளாதது, சரியான முறையில் உணவு இல்லாதது,
இது மாதிரி தவறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் மட்டும் போதாது. உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறை தேவைப்படும். இந்த பதிவை பார்த்த பிறகு டயபெட்டிஸ் மருந்துகளை பற்றிய குழப்பங்கள் தீர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அடுத்த தடவ மருத்துவர்கள் உங்களுக்கு ஒரு மாத்திரை குடுக்குறாங்கன்னா, அது எதுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க வீட்லயோ, உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர்கள் யாருக்காவது டயபெட்டிக் இருக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.